முஸ்லிம் லா அகாடமி ட்ரஸ்ட் சார்பில் இஃப்தார் விழா. முஸ்லிம் லா அகாடமி ட்ரஸ்ட் சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ரஹ்மத் நகர் மூனா முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலில் வைத்து நடைபெற்றது. டாக்டர் கமால்தீன் தலைமை தாங்கினார். நெல்லை மேனாள் அரசு வழக்கறிஞர் அபுதாகிர், எம்என்எம் பொருளாளர் ஜனாப் ஷேக் முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை வழக்கறிஞர் சங்க செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் அகமது காதர் இப்ராஹிம் வரவேற்புரையாற்றினார். சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் அரபித்துறை பேராசிரியர் மௌலானா மௌலவி எல்யாஸ் உஸ்மானி சிறப்புரையாற்றினார். மேலாண் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஜமாத் தலைவர்கள், கல்வியாளர்கள் வாழ்த்துரை வழங்கினர். திமுக மாநில சட்டத்துறை துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜா முகமது நன்றி கூறினார். வழக்கறிஞர் முகமது முஸ்தபா, அகமது இஸ்மாயில், மசூத் அலி, ஜமாத் தலைவர்கள் பேராசிரியர் முகமது அப்பாஸ், வடக்குப்படை பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் சாகுல் ஹமீது, ஆலடி அருணா லிபரல் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் அபு ஹனீஃபா, பேராசிரியர்கள் கரீம், சாதிக் மற்றும் ஜமாத் பொதுமக்கள், முஸ்லிம் லா அகாடமி ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். முஸ்லீம் லா அகாடமி ட்ரஸ்ட் சார்பாக நல்லிணக்க இப்தார் நிகழ்வு வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்த விட இப்தார் நிகழ்வு ரஹ்மத் நகர் எம்என்எம் முஸ்லீம் ஜமாத் பள்ளிவாசலை வைத்து சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு பள்ளிவாசலுடைய ஜமாத் தலைவர் பேராசிரியர் கமாலுதீன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். இந்த நிகழ்வில் பேராசிரியர் சகத்துல்லா கல்லூரியினுடைய அரபித்துறை பேராசிரியர் இல்யாஸ் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். முஸ்லீம் லா அகாடமி ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகளும் மூத்த வழக்கறிஞர்களும், குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் ஜாஃபர் அலி, வழக்கறிஞர் ராஜா முகமது, வழக்கறிஞர் மசூத் அலி, வழக்கறிஞர் அகமது காதர் இப்ராஹிம், வழக்கறிஞர் அகமது, வழக்கறிஞர் முபாரக் மற்றும் முஸ்தபா உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்விலே முஸ்லீம் லா அகாடமி தொடர்புடைய பள்ளிவாசல் ஜமாத் தலைவர்கள், குறிப்பாக லயன் பள்ளிவாசலினுடைய ஜமாத் தலைவர் டாக்டர் பேராசிரியர் அப்பாஸ் அவர்களும், வடக்குப்படை பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் சாகுல் ஹமீத் அவர்களும் கலந்து சிறப்பு செய்தார்கள். இது ஜமாத் பிரமுகர்களையும் வழக்கறிஞர்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வாக அமைந்தது. இந்த நிகழ்வு குறித்து முஸ்லீம் லா அகாடமி ட்ரஸ்டினுடைய மேனேஜிங் டைரக்டர் வழக்கறிஞர் ஜாஃபர் அலி அவர்கள் ஏதாவது குறிப்பு சொல்வார்கள்.
நோன்பு கடைசி பத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே முஸ்லீம் லா அகாடமியினுடைய ட்ரஸ்ட் சார்பாக இந்த நிகழ்வானது எங்களுடைய ரஹ்மத் நகர் பள்ளிவாசலிலே உள்ள ஹாலிலே சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்விலே முஸ்லீம் லா அகாடமியினுடைய வழக்கறிஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த முஸ்லீம் லா அகாடமியினுடைய தொடர்புடைய ஜமாத் தலைவர்கள், அருமை சகோதரர் சாவுல் மீது அவர்கள், அருமை பேராசிரியர் லயன் பள்ளியுடைய தலைவர் அப்பாஸ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே சிறப்புரை அழகான முறையிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக எங்களுடைய வழக்கமாக ஆண்டுதோறும் எங்களுடைய நிகழ்விலே பங்கு பெறக்கூடிய இலியாஸ் ஹசரத் அவர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் சிறப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு உரை ஆற்றினார்கள். அவர்கள் மிகவும் சிறப்பாக அவருடைய உரையாற்றுவதிலே வல்லுனர். அதற்கு எங்களுடைய லா அகாடமி சார்பாக அவர்களுக்கு மனதார வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த பல ஆண்டுகளாக இந்த இஃப்தார் நிகழ்வு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளைப் போல அது ரஹ்மத் நகர் எம்என்எம் மஸ்ஜிதிலே வைத்து நடைபெற்றது. மிக சிறப்பான முறையிலே பேராசிரியர் பெருமக்களும் வழக்கறிஞர்களும் அதிலே கலந்து கொண்டார்கள். நான் நீண்ட நாள்களாக இந்த நிகழ்விலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று கொண்டிருக்கின்றேன். இந்த லா அகாடமியினுடைய அதற்கு முன்னர் திருநெல்வேலி பாருடைய செயலாளராக என்னுடைய தகப்பனார் முகமது அனிஃபா அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற அந்த நன்றி உணர்வோடு நான் இந்த வழக்கறிஞர்களோடு எப்பொழுதும் தொடர்போடு இருப்பது வழக்கம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. வழக்கறிஞர்களையும் ஜமாத்து பெருமக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்டாக, மைய புள்ளியாக இந்த நிகழ்வு அமைவது என்பது மகத்தானது என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். ஏனென்றால் லா அகாடமி சார்பாக பல ஆண்டுகளாக தேவையான நேரங்களில் இஸ்லாமிய ஜமாத்துடைய தலைவர்களுக்கு ஜமாத் மக்களுக்கும் சட்ட விழிப்புணர்வு, வக்ஃப் சம்பந்தமாக, திருமணம் சம்பந்தமாக மற்றுமுள்ள இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் விளக்கி வகுப்பாக, செமினார்களாக, கருத்தரங்குகளாக நடத்துவதையும் லா அகாடமி பதிவாக வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதனுடைய ஒரு தொடர் நிகழ்வாக இந்த இஃப்தார் நிகழ்வும் சிறப்பாக நடைபெறுகிறது. வழக்கறிஞர்கள் மிக சிறப்பான முறையில் சமுதாயத்திற்கும் அவர்கள் ஜமாத்திற்கும் பாடுபட வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் சிறந்த மார்க்க அறிவையும் சட்ட நுணுக்கங்களையும் கொடுத்து அவர்கள் சமுதாயத்திற்கு பணியாற்ற நான் ஆலிம் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு துவா செய்து நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரே ஒரு கருத்து. இதற்கு அடிக்கல் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அடிக்கல் நாட்டியதே இவருடைய தந்தை முகமது அனிஃபா அவர்கள் தான். அது அவர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தார். முதல் நிகழ்வு சதகத்துல்லாப்பா கல்லூரியுடைய வளாகத்தில் வைத்துதான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதை நினைவிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.